கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பிப்ரவரி மாதத்திலே 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்தார். கடந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்தினார். ஆமென். ஒரு வருஷம் தொடங்குச்சு. இப்போ தான் வாட்ச் நைட் சர்வீஸ் நடத்தின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இன்னொரு மாதமும் தொடங்கியாச்சு. நாட்கள் வேகமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நாட்கள் வேகமாக ஓடுதோ இல்லையோ, நாம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தேவை ஒன்று, அவருடைய கிருபை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளுவோம். ஆமென். தேவனுடைய பெரிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் யோசிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளை இவ்வளவா தரீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய நடத்துதல், உம்முடைய கரம். நாங்கள் நிறைய நேரத்தில் உங்களை நினைக்காமலே போயிட்டா கூட நீங்கள் எங்களை நினச்சிட்டே தான் இருக்கிறீங்க. ஆமென். ஆமாம், மனுஷர்கள் மறக்கிறதுண்டு. சில நேரத்தில் நாமே மறந்துடுவோம் பாருங்கள். ஆமாம், எங்கே என்ன வச்சோன்னு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது, எங்கே இருக்கிறோன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்தது உண்டு. ஆனால் அதிலெல்லாம் கூட அவர் நம்ம மறக்கிறதே இல்லை. நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் பிப்ரவரி மாதத்திற்காக கர்த்தர் சபைக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று சொல்லி கடந்த ஒரு 10 நாட்களாக என்னுடைய காதுகளில் திரும்ப திரும்ப தொனித்த வார்த்தை இது. நான் எங்கே போனாலும் நல்ல ஒரு ஆடிபிள் வாய்ஸா, நீ சகலத்தின் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தின் திருப்பி கொள்ளுவாய். நான் ஒருவேளை போன ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த செய்தியை கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கவே இல்லை. போன ஞாயிற்றுக்கிழமை கூட வேற ஒரு தாட்டத்தை நம்ம சங்கீத பகுதியில் தியானித்தோம். இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் பக்கத்தில் 10-12 நாட்களாக நீ சகலத்தின் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தின் திருப்பி கொள்ளுவாய். ஏன்னா நிறைய காரியங்களை நினச்சி நானும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் அவருடைய சூழ்நிலைகள் என்னன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு வசனமே இன்னைக்கு சபைக்கு தேவன் கொடுப்பதாக நான் புரிந்து கொண்டேன். நான் அதையே தியானிச்சுட்டு இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அதை தியானிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சீக்கிரத்தில் நம்ம வேகமாக குறிப்புகளை மாத்திரம் நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். இன்னைக்கு இந்த சின்ன செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, யூ வில் கெட் பேக் எவ்ரிதிங். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். தாவீது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த எல்லாருடைய குடும்பமே சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அவர்கள் இருந்த பட்டணமாகிய சிக்லாக் சுட்டரிக்கப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய முறை நம்முடைய சபையில் நம்ம அதை தியானித்திருக்கிறோம். நீங்களும் நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு காரியத்தை வித்தியாசமாக பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறுமனே சகலத்தின் திருப்பிக் கொள்வாய், இந்த சம்பவம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு கடந்து போகிறதில்ல. இன்றைக்கு 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார். இந்த 30வது அதிகாரம் சில வசனங்கள் நம்முடைய நெற்றியிலே ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி பதியும். தாவீது அழுததெல்லாம் இருக்கு. ஆனாலும் 6வது வசனம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இது ரொம்ப முக்கியம். பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அமலேக்கியன் என்பவன் வாழ்க்கையில் தவிர்க்கப்படவே முடியாதவன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அமலேக்கியன் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே யாத்திரையாக வந்து கொண்டிருந்த பொழுது பாளையத்தின் பின்பக்கத்திலே யாரெல்லாம் விடாய்த்து போய் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் வந்து தாக்கினா அழிச்சான்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த அமலேக்கியனை நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது. பாருங்க, இந்த பூமியில நாம் வாழ்கிற நாட்கள் வரையிலும் அவன் அவ்வப்போது வந்துகிட்டே தான் இருப்பான். உண்மையில பார்த்தீங்கன்னா அமலேக்கியனை ஒருத்த விடாம அழிச்சிருக்கணும்னு சவுல்ட்ட ஆண்டவர் சொன்னார். அவன் கேட்கவே இல்லை. எது எப்படி பார்த்தாலும் சரி, அவர்கள் கானானிய குடியிருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருந்தவர்கள், இவனை தவிர்க்கவே முடியாது. இப்போ இவர்களுடைய தாக்குதலிலே அவர்களாலே பொருட்கள் எல்லாம் இழந்த பொழுது நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அவசியம். பாருங்க, 6வது வசனம் சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இது அவசியம். 8வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரிடத்தில் போய் கேட்டான், கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இது ஒரு மேன்மையான அனுபவம். 19வது வசனம் சொல்லுது, அதன் பிறகுதான் அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்.
எவையவைகளெல்லாம் இழந்தானோ அவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் தன்னுடையதாக்கி கொண்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 30வது அதிகாரத்தை மாத்திரம் வாசிச்சிங்கன்னா இதனுடைய ஆழம் புரியாது. நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க. 29, 30 அதிகாரங்கள் இதையும் வாசிக்கணும். தனியாக வாசிச்சுட்டு 28வது அதிகாரத்தையும் 31வது அதிகாரத்தையும் வாசிக்கணும். நல்லா கவனிங்க. நான் அன்னைக்கு சொல்கிற வசனத்தினுடைய ஆழம் உங்களுக்கு புரியணும்னா 29, 30 ஆகிய அதிகாரங்கள் ஒன்றாவே இருந்திருக்கணும். ஏன்னா அது ஒரு அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான். அது பரவாயில்ல. 28, 31 வாசிச்சிங்கன்னா அது வேற ஒரு டாபிக். அதையும் வாசிச்சிங்கன்னா தான் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்கிற வசனத்தினுடைய ஆழம் நமக்கு நல்லா புரியும். நல்லா கவனிங்க. நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு நேரம் அதிகமாக இல்லை. முதலாவது குறிப்பை எழுதிக்குங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா தேவன் உண்மையுள்ளவர் தான் இதுக்கு டைட்டில் கொடுத்துருந்துருக்கணும். முதலாவது குறிப்பு, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்கொழுத்திராலையில் சொல்லுவோமா? இந்த 30வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இது ஒன்று தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவீது என்கிற தேவ மனிதன் அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்த பொழுதும், தேவனால் அழைக்கப்பட்டவனாக இருந்த பொழுதும், அவன் சவுலுக்கு பயந்து ஏன் பெலிஸ்தரின் ராஜாக்கள்ல ஒருவனாகிய ஆகீசின் இடத்துல போனான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சில நேரத்தில் வாழ்க்கையில் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்ம தவறான முடிவு எடுக்க தான் வேண்டியிருக்குது. எடுக்க வேண்டியிருக்குது இல்லை, எடுத்துருவோம். நம்ம அறியாமலே எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகளை பார்க்குறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறான முடிவு எடுப்பதை எவரும் தவிர்க்கவே முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லைவ் ரிலே கொடுக்குறாங்க. லைவ் ரிலே. எந்த நியூஸை பார்த்தாலும் அந்தந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கையில் ஒரு மைக் எடுத்துப்பாங்க. போய் நேராக ஸ்பாட்டில் போய் நின்று பார்த்துட்டு சொல்லுங்கள், இதுதான் இங்கே நடக்குது, அதுதான் நடக்குது. பின்னணி என்னன்னே தெரியாது. நடந்த காரியத்தை கண்ணில் பார்த்துட்டு லைவ் ரிலே அப்படியே சொல்லிடுறது. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே பதட்டம் ஏற்படும். இப்படி நடந்துச்சம்மே, அப்படி நடந்துச்சம்மே. ஆனால் அதற்கு உண்மையான காரணம் 1000 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் 6 மாதம் கழித்து விசாரணை கமிஷன் ஒன்று வச்சு அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் பாருங்க. அதுதான் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்க, நீ லைவா பார்க்கறத அப்படி உள்ள ஏத்திக்காத. உன்னுடைய சூழ்நிலைகளை ஒருபொழுதும் உள்ள ஏத்திக்காத. உன்னை குறித்து நான் ஒரு காரியம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன்ல, உன்னை நான் சொல்லிட்டேன், உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டேன், நீ இஸ்ரவேலின் மேல ராஜாவா இருந்து தான் தீரணும். நீ எப்பொழுது கிட்டத்தட்ட 15-16 வயசு இருக்கும் பொழுதே சாமுவேலை உன் வீட்டுக்கு அனுப்புன, நான் உன்னை என்னுடைய ஜனங்களின் மேல் ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன், ஈசாயினுடைய குமாரனாகி உன்னைத்தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன் என்பதை நன்கு அறிந்திருந்த பொழுதும், சில நேரத்தில் பரிசுத்தவான்களாக இருந்த பொழுதும், தேவனுடைய திட்டமும் சித்தமும் என்னவென்று அறிந்திருந்த பொழுதும் நம்ம இந்த ஹேஸ்டி டிசிஷன் எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய தீமையை. அதுதான் பெரிய தீமை. தாவீது ஏன் ஆகீசின் இடத்துல ஓடி போனான்? இந்த ஆகீஸ்ன்ற ராஜா பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்த மாத்திரமே பெலிஸ்தருக்கு ராஜா கிடையாது. விவரத்திற்காக சொல்லிடுறேன். 5 ராஜாக்கள் அவனும் ஒருத்தன், 5 அதிபதிகள் அவனும் ஒருத்தன். பெலிஸ்தருக்கு 5 அதிபதிகள். 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பெலிஸ்தருடைய அதிபதிகளுடைய லக்கங்களின்படியே 5 சொரூபங்களையும் 5 எலி சொரூபங்களையும் செஞ்சு உள்ள வச்சாங்கன்னு போட்டிருக்கு. இதில் ஒரு ராஜா தான், ஒரு அதிபதி தான் ஆகீஸ். இவங்கிட்ட போனால் அங்கே போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடித்தான். நான் அதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. தேவன் இடத்துல விசாரிச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அவனுக்கு வேற ஒரு திட்டத்தை கொடுத்துருப்பாரு, வேற ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாரு. எல்லாவற்றையும் இழந்து தேவனிடத்துல போய் விசாரிச்ச மனுஷன் ஆபத்துன்னு ஒன்று சூழ்ந்த உடனே சில நேரத்தில் நமக்கு தோதான காரியத்தை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம், சூஸ் பண்ணிடுறோம் பாருங்க. தாவீது அப்படிதான் போனோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களோடு இப்போ பெலிஸ்தர்கள்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆகீஸ் கிட்ட தாவீது சொல்கிறான், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன். அது என்ன வெறுப்போ, சவுல் மேலே இருந்த வெறுப்பு எப்படி திரும்பிச்சதோ எனக்கு தெரியல. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இல்லைங்க தாவீது போய் வேற மாதிரி செயல்பட்டிருப்பான். 5 ராஜாக்கள், மறந்துடாதீங்க. இவங்கிட்ட இருந்தது வெறும் 600 பேர் மாத்திரம்தான். வெறும் 600 பேர். நான் தேவனுடைய வல்லமை ஒரு நாள் மட்டுப்படுத்தி பேசலை. இவன் இயற்கையா சாதாரண ஒரு சூழ்நிலை யோசிச்சிருப்பானா, அதே மாதிரி தான் நாமளும் யோசிக்கணும் பாருங்க. தாவீது அந்த விஷயத்துல தேவனுக்கு உண்மையா இருந்தானான்னு எனக்கு தெரியல. நான் தேவனை மறுதளிச்சுட்டான், நான் அந்த அர்த்தத்தில் பேசலை. நான் சொல்றதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவன் சார்ந்து கொள்ளாமற் போனான். சிக்லாக்கு ஏன் போனா எனக்கு தெரியாது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதான் எழுதுறார், நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. ஆமென்.
இன்னொரு காரியம், இவன் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு நான் போனாலும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அங்கேயும் கர்த்தர் அவனை தப்புவிச்சார் பாருங்க. அதான் பெரிய ஒரு சுற்றிலும் இருந்த 4 அதிபதிகளும் சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்து தான் நாங்க பேசினாங்க, எப்படிங்க அவனை கூட வச்சுட்டு இருக்கிற? அங்கேயும் கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை கொடுத்தார். பிரதர், நிறைய நேரத்தில் நம்ம எதிரான சூழ்நிலைகள் நம்மை வாரி கொண்டு போயிருக்கும். ஒரு சங்கீத வாசம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு புக் மார்க்கை வைங்க. இது கொஞ்சம் நிதானமாக வாசிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், ஆனால் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு. சங்கீதம் 124 வாசிங்க. சாம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம். கர்த்தர் இராவிட்டாலும் போடலை, கர்த்தர் இருந்துகிட்டு தான் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருந்துட்டு தான் இருக்கிறார். சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்திருக்கார். ஆமென். கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இப்போ இஸ்ரவேல் சொல்லட்டும். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நாமும் தப்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. எல்லாரும் கரங்களை சத்தம் ஒரு அழிலே சொல்லுவோமா? ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையில் நம்ம போனாலும், சில நேரத்தில் அவர் அறியாமல் போனாலும், சில நேரத்தில் தவறான அடிகளை எடுத்து வைத்தாலும் கூட சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் மூழ்கி போகாதபடிக்கு நம்ம தப்பு வச்சு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியும் காண வைத்தார். ஆமென். சில நேரத்தில் நாம நல்லா தான் போயிட்டு இருப்போம். நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மனிதர்களும் நம்ம எப்படி ஆகிலும் விழுங்கணும்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வசனம் சொல்லுது, நம்மை அவருடைய பற்களுக்கு இதுவரைக்கும் அவர் ஒப்பு கூடாது இருந்தார். ஒருவேளை ஒப்பு கொடுத்துருப்பாருன்னு சொன்னா வெள்ளங்களும் அலைகளும் திரைகளும் நம்ம என்னைக்கோ புரண்டு போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவர் எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் எனக்கு அவர் ஒத்தாசை அனுப்பி ஆதரிக்கிறபடினாலே கர்த்தர் நல்லவர். ஆமென். 2வது குறிப்பை நான் சொல்றேன். சூழ்நிலைகள் மோசமா போகிற அப்படிப்பட்ட நிலையிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் ஆகீஸ் சொல்றான் தாவீது கிட்ட, ஆகீஸ் ராஜா நீ போயிருப்பா, இவங்க நீ கூட வர்றது அவங்களுக்குலாம் பிடிக்கல. தாவீது வாக்குவாதம் பண்றான், என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீர், சரி போயிரு. போனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருந்த பட்டணமாகிய சிக்லாகிற்கு வந்தார்கள். அங்கே முற்றிலுமாக அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க, சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. இனிமே அதை கட்டி எழுப்ப முடியுன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில மாத்திரமல்ல, அவன் மனைவிகள் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த மற்றவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் கூட அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அடுத்த அடி என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவில்லை. மோசமான சூழ்நிலை தான். அடுத்த அடி என்ன வைக்கலாம், ஒரு சின்ன தடயம் கூட இல்லவே இல்லை. ஏன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு பெரிய அடி? ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. காட்டில் ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தான். திடீர்னு கரடி துரத்துச்சு. கரடி துரத்துச்சுன்னு இவன் மரத்துக்கு மேலே ஏறினா அங்கே பார்த்தா பாம்பு ஒன்று நிற்கிது. சரி, அங்கிருந்து பக்கத்தில் உள்ள குளத்துல குளிக்கலான்னு பார்த்தா அங்கே முதல்ல வாயை பொழந்துட்டு நிற்கிது. தாவீதுடைய நிலைமை அப்படிதான் பாருங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. ஒரு சூழ்நிலைக்கு தப்பி ஒரு சூழ்நிலையில் போனால் அங்கே ஒரு பிரச்சனை, அங்கேருந்து அங்கே போனோம்னா இன்னொரு பிரச்சனை, போகிற இடம்லாம் பிரச்சனை. தாவீது அங்கே ஒரு மாதிரி சூழ்நிலையில் தப்பி இங்கே வந்தான்னா இப்போ சிக்லாக்கு சுட்டரிக்கப்பட்டிருக்கு, மொத்தமாக பிளைண்ட் ஆயிடுச்சு. ஏன் இந்த சூழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இந்த பிரச்சனையான எனக்கு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளை, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை தவிர்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த 30வது அதிகாரத்துல இந்த சம்பவம்னா 31வது அதிகாரத்துல கவனிங்க. 31வது அதிகாரத்துல சவுலுடைய மரணம். இவ்வளவு நாள் நான் ராஜாவாகணும்னு காத்துட்டு இருந்த ஆண்டவரே, என்ன ராஜாவா நீர் மாத்தணும்னு சொல்லிட்டு தான் அழைப்பை கொடுத்தீர், அபிஷேகத்தை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர். அந்த ஒரு வார்த்தை என் கண்கள்ல காண நிறைவேறத்தக்கதாக நடக்கிற மாதிரியே இல்லையா ஆண்டவரே? நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன்.
ஏன் பிரதர் என் வாழ்க்கையில இவ்வளவும் இழந்த சூழ்நிலை, ஏன் பிரதர் மொத்தமாக சுட்டரிக்கப்பட்ட சூழ்நிலை, ஏன் பிரதர் நாம் பலன் இல்லாமல் போக மட்டுமா அழுது வெடிச்சாலும் கூட ஒண்ணுமே நடக்காது போன்ற ஒரு சூழ்நிலை கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், உன் வாழ்க்கையில ஃபைனலா நான் என்ன சொன்னனோ, உனக்கு நீ எதை முன்குறித்தோனோ, நீ எதன் மேல் ராஜாவா இருப்பன்னு உனக்கு சொன்னனோ, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற நேரம் வந்தபடினாலதான் இந்த அமலைக்கு எனக்கு உன் மேல இவ்வளவு கோபம். கரங்கள சொல்லுமா, ஏண்டவரை என்ன தொடர்றான், ஏண்டவரை ஒண்ணு இல்லாதபடிக்கு என்ன எடுத்து போடுறான். 31வது அதிகாரத்துல வாசிங்க, சவுலுடைய மரணம், அதன் பிறகு தாவீது ராஜாவாக மாறதுக்கு ஒரு தடையுமே இல்லை, ஒரு தடையுமே இல்லைங்க. திரும்ப சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அமலேக்கினுடைய தாக்குதல் உண்டோ, எப்பொழுதெல்லாம் நான் முற்றிலுமாக மொட்டடிக்கப்படுற சூழ்நிலை வருதோ, அப்பொழுதெல்லாம் அடுத்த அதிகாரத்தை நீங்க பக்கத்திலேயே எழுதிருங்க. என் தேவன் எனக்குன்னு ஃபைனலா ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாரு ஒரு வாக்குத்தத்தம், என்ன நோக்கத்தோடு என்ன அழைச்சாரோ அது இறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேற போகுது. ஆமென். இது புரியுறதே இல்லை. தாவீதுக்கு அடுத்த அதிகாரத்துல இல்லை, என்னுடைய ரூட் கிளியர் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, பார்த்தான் அழுதுகிட்டே இருக்கிறான். பலன் இல்லாமற் போக மட்டுமா அழுதார்கள். அழுதுகிட்டே இருந்தான், அழுதுகிட்டே இருந்துடல, அழுதோட அடுத்த முடிச்சான். தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 30வது அதிகாரம் 4வது வசனம், பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6வது வசனம் சொல்லுது, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் போடல, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாரும் கரங்களை சொல்லுவோமா? சவுலுக்கு என் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றதுக்கு அந்த தைரியம் இல்லை, அனுபவம் இல்லை. தாவீது வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, ஆண்டவரே என்னுடைய பங்காய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, திரும்ப வந்துட்டான் பாருங்க. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் அதுக்குள்ள வந்துடணும். நம்ம தவறான முடிவுகள் நிறைய எடுத்திருக்கலாம், நம்முடைய ட்ராக்கு கொஞ்சம் மாறி இருக்கலாம், நாம சில நேரத்துல என்னுடைய பார்வைக்கு நலமானது ஏதோ அதை நான் செஞ்சேன்னு சொல்லலாம். வசனம் சொல்லுது, தாவீது தன், அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆமென். எப்படி சொல்லியிருப்பான் அவன்? இப்பதான் அவனுக்கு புத்தி தெளியுது. ஆண்டவரை நோக்கி பார்க்க இது வரைக்கும் சூழலை பார்த்துட்டான். இப்ப சூழலை, எந்த சூழலெல்லாம் பார்த்தானே எல்லா சூழலையும் கை கொடுக்குற மாதிரி இல்லை, மொத்தமா வாஷ விட்டு எதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சோ, ஆகிஸ் இருந்தா ஆகிஸ் என்ன கையை கழுவி விட்டுட்டான். சரி, குடும்பம்னு இருக்குது, நம்ம கூட இருக்கிற 600 பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த 600 பேருமே இப்ப இவனுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டாங்க. 600 பேருமே இவனுக்கு வேற விதமா கல்லெறியலான்னு வந்துட்டாங்க. இப்ப எனக்கு வேற வழியே இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அந்த சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்திடுறாரு பாருங்க. ஒரு மனுஷனை அவனுடைய வாழ்க்கையில் அவனை உருவாக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சில நேரத்தில் சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் எதிராக மாத்திடுறாரு. இப்பதான் சொல்லுது, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே பிடிமான நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் இருக்கிறேன். இப்ப எப்படி திடப்படுத்தி கொண்டிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? இப்பதான் அவனுக்கு சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்திருக்கும். இப்பதான் தேவன் எப்படி கோலியத்தின் மேல வெற்றி கொடுத்தார் அது ஞாபகத்தில் வந்திருக்கும். இப்பதான் பழைய அனுபவங்கள், தேவன் நடத்தின பாதைகள்லாம் நினைவுல வந்திருக்கும். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடாத. அவர் ஒரு நோக்கத்தோட தான் இன்னைக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி உயிரோட வச்சிருக்கிறாரு. அவர் மாத்திரம் அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில இல்லாம இருந்தா இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள்லாம் மூழ்கி இருப்பேன், இதற்கு முன்பதாக வந்த ஆபத்துகள் நான் நாசமா போயிருந்திருப்பேன். இன்னைக்கு தேவன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என்னை அவர் அழைக்கும் பொழுது எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் வசனம் சொல்லுத. என்ன நோக்கத்தோடு என்னை அழைத்தாரோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறுகிற நாட்கள் வந்தபடினாலதான் இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி நான் உயிரோடு கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றேன், சங்கீதம் 142:5 ஜீவனுள்ளோர் தேசத்துல எனக்கு நீர் தான் ஆண்டவரே பங்கு, நான் உயிரோடு இருக்கிற தேசத்துல எனக்கு நீர் தான் பங்கு. எனக்கு அரசாங்கம் இருக்கலாம், என்னை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், எனக்கு ஏராளமான செல்வம் இருக்கலாம், ஆனால் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நீர் மாத்திரமே என்னுடைய பங்கு. ஆமென். என்னை அபிஷேகம் பண்ணினவர் உண்டு, அவரிடத்துல என்னை குறித்த திட்டங்களும் உண்டு, கடைசி வரையில் அவர் என்ன ஒரு குறை இல்லாம நடத்துவார். ஆமென். 3வது குறிப்பு, நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தர தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இழந்த எல்லாவற்றையும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஏபோத்தை கொண்டு வர சொல்லி தாவீது போய் விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் போய் அந்த தண்டை பின்தொடரலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த சம்பவம் தெரிஞ்சதுனால நான் வேகமா போறேன். வேதம் சொல்கிறது தாவீதோடு இருந்த 600 பேர்
இப்போ பேசோர் என்கிற ஆற்றங்கரையில் அண்டையில் வந்த உடனே சத்துருக்குள்ள தொடர்ந்து போகிறாங்க. இதில் 200 பேர் நின்றுட்டாங்க. நல்லா கவனிக்கணும். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இந்த 600 பேருக்கு சொந்தம், போ திருப்பி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த 200 பேர் ஆற்றண்டையில் பேசோர் ஆற்றண்டையில் வந்த உடனே அப்படி களைச்சி போய் நின்றுட்டாங்க. எங்களால் வர முடியாது தாவீது. இப்போ தாவீதுக்கு ஒரு கேள்வி வரும். அவ்வளோ பெரிய அமலேக்கியர் கூட்டம், நான் இருக்கிறது 600, இதில் 200 இப்போவே கவுக்குது, மீதி 400 பேரை வச்சுட்டு நான் எங்கே போகணும்னு நினைக்கவே இல்லை. நீ போகலாம், பின்தொடர், தண்டை பிடித்து கொள்வாய், சகலத்தையும் திருப்பி கொள்வாய்ன்னு சொன்ன ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நான் நினைக்கிறேன் தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவனோடு இருந்து மற்ற 400 பேரையும் பலப்படுத்தினது வந்து ஒரு வார்த்தை தான். தேவன் சொல்லிட்டாரு, தேவன் சொல்லிட்டாரு, தேவன் சொல்லிட்டாரு, தேவன் சொல்லிட்டாரு. போனாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து கொள்ளையடிச்ச அமலேக்கியர், அதில் ஒருத்தன் தன்னிடத்தில் இருந்த வேலைக்காரனாகிய எகிப்தியன் வியாதிப்பட்டபடினால அந்த நாட்கள்லாம் ஒன்றும் வேலைக்காரனுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. வியாதிப்பட்டனா அதோட கைகளை விட்டுட்டு போயிடுவான். பிசாசனுடைய வேலை எப்பொழுதுமே அப்படி தான். வாலி பிள்ளைங்கள்லாம் கவனிக்கணும். பிசாசு யூஸ் பண்ணான்னா நீ எப்போ யூஸ்லெஸ்ன்னு தெரியுதோ அப்போல்லாம் அவன் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இப்போ அந்த எகிப்தியன் சாக கடந்தான். தாவீது அவனுக்கு உதவி செய்கிறான். உதவி செஞ்சு உண்மையை சொல்கிறான்னு கேட்டால் இப்படி தான் போயிருக்கிறாங்க, அமலேக்கியர்கள் தான் வந்தாங்க, எல்லா உண்மையும் சொல்லிட்டான். தாவீது அவனுக்கு நல்ல சாப்பாடில் கொடுத்து அவனையும் கூப்பிட்டு போகிறான். நான் திரும்ப போகிறதில்ல, நோ டேர்னிங் பேக், பின்னோக்கே நான். போனாங்க. அங்கே போனால் பாளையத்தில் அமலேக்கியர் எல்லாம் ஒரே ஆட்டமும் பாட்டமும், எல்லா இடத்துலையும் கொள்ளடிச்சு அவர்கள், நான் அதான் யோசிக்கிறேன் பாருங்க, ஆண்டவர் நமக்கு திருப்பி தரும்பொழுது எப்படி திரும்ப தருவார். இந்த அமலேக்கியன் வெறுமனே தாவீதுகிட்ட மாத்திரம் கொள்ளடிச்சிட்டு வரல, சிக்லாக மாத்திரம் கொள்ளடிச்சிட்டு வரல, அவன் ஊரெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வந்தான். தானே அவன் வேலையாக தான் போகிற இடத்துலாம் கொள்ளடிச்சிட்டு, இது மாதிரி எத்தனை ஊரை கொள்ளடிச்சானோ தெரியல, எல்லாம் போட்டு குவிச்சு வச்சு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தாவீதும் போனான், அவனோட 400 பேர் போனாங்க. சில காரியம்லாம் ஆண்டவர் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீ சகலவற்றையும் திருப்பி கொள்வேன்னு சொன்ன ஆண்டவர் வந்து அவன் இழந்தது மாத்திரமா கொடுத்துருப்பாரு. அவன் மொத்தமாக ஒட்டகத்து மேலே 400 பேர் ஏறி ஓடிட்டானுங்க சத்துருக்கள். மீதி எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். மீதி எல்லாம் தாவீது என்ன வனந்திரத்தை விட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? விட்டா வந்திருப்பான்? சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த ஆட் ஆன் பிளெஸிங்ஸ் ஒன்று தர்றதுக்காக சில நேரத்தில் சிக்கலாக சுட்டரிக்கப்பட வேண்டி இருக்கு. சில நேரத்தில் நமக்குள்ளதை நாம் இழக்க வேண்டி இருக்குது. நாம் நினைப்போம் இழந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார், அடிஷனலை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறான் வா. நல்ல கர்த்தர் அவர் பாருங்க. ஆமென், ஆமென். எப்படி தெரியுமா கர்த்தர் கொடுத்தாராம்? சம்பவம் தெரிஞ்சதுனால நான் வேகமாக போகிறேன், ஏன்னா நமக்கு நேரம் எல்லாம் திருவிருந்து இருக்குது. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அவருடைய வார்த்தை எவ்வளவு துல்லியமாக நிறைவேறுது. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 18வது வசனத்தில் பாருங்க, 18வது வசனம் 30:18. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், சொல்லுங்க எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரர்களும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கரங்களை சொல்லுமா, எல்லாவற்றையும், ஒன்னும் குறைபடாம எல்லாவற்றையும். இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், ஹெல்த்தை இழந்துட்டேன், நான் தாவீது திரும்ப பெற்று கொண்டான். அந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் சொல்லும் பொழுது வெறுமனே பணத்தை மாத்திரம் நினைக்காதீங்க. நான் இழந்த நல்ல சமாதானம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், அல்லது என்னுடைய வேலை, வேற எதுவா இருந்தாலும் சரி, சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்ளும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்யறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு நாள்ல தெரியுமா நடந்துச்சு? ஒரே நாள் ராத்திரியில் நடந்துச்சு. ஒரே நாள் ராத்திரியில் நடந்துச்சு. நான் இதை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரே ஒரு சங்கீதம், அதை மாத்திரம் நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். சங்கீதம் 126 எடுங்க. சங்கீதம் 126. எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நம்பவே முடியல. எப்படிப்பா நடந்துச்சு? நடக்கும்யா, எப்படி நடந்துச்சு? சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்கறது கனவா நனவா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அப்படித்தான் அப்பப்ப கிள்ளி பார்த்துக்கணும். அடுத்தது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும்
நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாமும் மகிழ்ந்திருக்கிறோம். உண்மையில பார்த்தா நாம மகிழ்ந்து அதை பார்த்து மற்றவன் சொல்லியிருக்கணும். ஆனால் இது மரமண்டை. நமக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து நாம் அப்படியே பேக்க முடிச்சுட்டு இருப்போம். சுத்தில இருக்கிறோம் சொல்லுவான், இவன் கர்த்தர் நம்பி இருக்கிறான், பெரிய காரியங்களை செய்தார்னு புறஜாதிகள் சொன்னதுக்கு பிறகு தான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நம்ம மகிழ்ந்திருக்கிறோம் சொல்லுவோம். புத்தியுள்ள ஸ்திரீயை கட்டின வீட்டுக்காரரு பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்களாம், அம்மா நீ பாக்கியவதிமான்னு சொன்ன பிறகு தான் வீட்டுக்காரர் சொல்றார், 1000 ஸ்திரீகளை பார்த்தா ஒன்ன மாதிரி நான் குணசாலியான ஸ்திரீ இப்போ இல்லை லாஸ்ட்ல. அதே மாதிரி சகோதரிக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி தான் கர்த்தர் செஞ்ச நன்மைகள்லாம் சுற்றில் இருக்கவங்களாம் சொல்லுவான், கர்த்தர் நன்மை செஞ்சிருப்பார், கர்த்தர் நன்மை செஞ்சிருப்பார், இவனுக்கு கர்த்தர் நன்மை, ஓ கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மகிழ்ந்து இருக்கிறோம். அடுத்த வசனத்தை காடுங்க, 4வது வசனம். ஒரே நாள் ராத்திரி பிரதர், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இந்த ஒரு வசனம் ஏன் தெற்கத்தி வெள்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த சதன் ஜூடா சீனாய் மலை, இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற பகுதி தான் நெகவ், சதன் பார்ட், தெற்கத்தி பகுதி. இங்கே பயங்கரமான வறட்சி நிலவுகிற ஒரு பகுதி. எனக்கு பின்னணி தெரிஞ்சதான ஆழம் புரியும். பயங்கரமான வறட்சி. வறட்சினா நிலங்கள்லாம் அப்படி வெடிப்பு விட்டு போய் கிடக்குமா. இதனுடைய அந்த வறட்சி எப்படின்னா, ஒரே நாள் ராத்திரியில், அந்த வின்டர் சீசன் தொடங்கின உடனே ஒரே நாள் ராத்திரியில் காட்டாறு உள்ள வந்துச்சுன்னா, நேற்று பார்த்த நிலமா இப்படி இருக்குது, இன்னைக்கு என்னப்பா இவ்வளோ பசுமையும் செழிப்புமா இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்களாம். தெற்கத்தி வெள்ளம். சங்கீதக்காரன் சொல்றான், ஒரே நாள் ராத்திரியில் மாத்துது இல்லை தெற்கத்தி வெள்ளம், அதே மாதிரி எங்க வாழ்க்கை நீங்க மாத்துவீங்க ஆண்டவரே. ஆமென். ட்ரை பார்ச் லேண்ட் அப்படி ஒரு மாதிரி கிடக்குது, வெடிப்பு விட்டுட்டு நம்பிக்கைக்கு ஆனால் இடமே இல்லை. தெற்கத்து வெள்ளங்களை திருப்புகிறது போல திருப்பு ஆண்டவரே. அதன் பிறகு தான் சொல்றான், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆண்டவர் இந்த எல்லா நன்மைகளும் என்னுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு முழுவதற்கும் இதை எடுத்துக்கங்க. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அமலைக்கு உன் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது. அவன் எத்தனை முறை வந்து தாக்குனாலும் சரி, எத்தனை முறை வந்து தாக்குனாலும் சரி, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். நல்ல ஆண்டவர். இவெல்லாம் எப்படி ஆண்டவரே நடக்கும், எப்படி ஆண்டவரே நடக்கும்? ஆண்டவர் சொல்வார், ஒரு நாள் ராத்திரி போதும்பா எனக்கு, ஒரு நாள் ராத்திரி. சிவந்த சமுத்திரம் ஒன் டே நைட்டில். எப்படி ஆண்டவரை காடைகள் வந்து குதிச்சுது, ஒரே நாள் ராத்திரியில், ஒரே நாள் ராத்திரியில். நீங்கள் தூங்கியிருப்பீங்க, நைட்டு என்ன நடக்குன்னு ஒரு நாள் ராத்திரி கூட நீங்கள் நினைக்கலாம், 12 மணி நேரமாச்சு ஆண்டவரே. கர்த்தர் சொல்வார், நீ தூங்கி முழிப்ப, எல்லா சூழ்நிலை நான் உனக்கு மாற்றி வைப்பேன். நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. நான் இழந்த மகிழ்ச்சியை கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுவ, நீ திருப்பி கொள்ளுவ. நீ இழந்த மகிழ்ச்சி, இழந்த சந்தோஷத்தை, இழந்த மோச சொல்றது போல துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நிறைங்களை மகிழ்ச்சியாக்க ஆண்டவரே. என் பிஸ்னஸை இழந்தேன், என் வேலையை இழந்தேன், எனக்கு இருந்த வசதி வாய்ப்புகளை இழந்தேன், என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இழந்த ஆண்டவரே. அமலைக்கு என்னுடைய ஆரோக்கியத்தை கொண்டு போனான், அமலைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொள்ளடிச்சிட்டு போனான், அமலைக்கு என்னுடைய எதிர்காலத்தை கொள்ளடிச்சிட்டு போனான், அமலைக்கு என்னுடைய வாழ்க்கையை இருட்டாக்குனான், அமலைக்கு என்னுடைய எதிர்காலத்தை சுட்டரிச்சு போட்டான் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா. இன்னைக்கு நீங்களும் நானும் திடன் அடைகிறதற்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாரு. அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் உண்டு. ஒருவேளை அழுது கண்ணீர் வத்தி போயிட்டுன்னா திரும்ப அந்த கண்ணீரே நினைச்சிட்டு இருக்காதீங்க, கண்ணீரை நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் உண்டு. எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும். அவரு சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு போட்ட பிறகு திருப்பி கொண்டான்னு போட்டிருந்தான்னு அதுல சுவாரஸ்யம் இருந்திருக்காது. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு யோசிச்சு பாருங்க. தாவீதின் பிள்ளைகளை, அவனோடு இருந்தவருடைய மனைவிகள் பிள்ளைகளை சத்துரு கொல்றதுக்கு அனுமதிக்கல, பட்டணத்தை சுட்டரிச்சாங்க, பொருளை கொள்ளையாடிட்டு போனாங்க. ஆனா உயிர் சேதம் இல்லாதபடிக்கு காத்தாரு. நீங்க நிறைய இழந்துட்டீங்க, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஜீவனோட வச்சிருக்கிறாரு.
நீங்க இழந்த பொருட்களோட உங்களையும் இழக்க வச்சிருக்கலாம். ஆனா எதற்கு உங்களை ஜீவனோட வச்சிருக்கிறா தெரியுமா? நீ இழந்த நன்மை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு திரும்ப தந்து மகிழ பண்றத நீ கண்டு துதிக்கிறது மாத்திரம் இல்லை, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் பார்ப்பாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி மகிழ்ச்சி. அந்த அனுபவத்தை நான் சொல்லுவேன். உன்னுடைய சொந்தங்களுக்கு மத்தியில் உன்னை நான் சாட்சியா வைப்பேன். கர்த்தர் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்தேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருடைய கண்களும் பார்க்கும், நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பட்சத்தில் இராவிட்டால் வாசமே, நான் உன் கூட இருக்கிறத எல்லாருடைய கண்களும் காணும்படி செய்வேன். ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ, அது ரொம்ப முக்கியம், நானோ என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார். லைஃப் அண்ட் த லைஃப் அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ணமான ஜீவன். நம்முடைய மேய்ப்பர் அந்த பரிபூர்ண ஜீவன் நிறைவ சகல நன்மைகள் நமக்கு திருப்பி தருகிறபடினாலே, திருடன் எதெல்லாம் திருடி கொன்று அழித்து போட்டான் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்துகிறபடினால எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகலவற்றை எங்களுக்கு திருப்பி தருகிறவர். நாங்க சில நேரத்தில் ஆண்டவரே ராங் மூவ் பண்ணியிருக்கிறோம், தவறா சில காரியங்களை தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்றைக்கு அது நிமித்தம் இழந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப தருகிறீரே ஐயா. கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி காண்பவரே, எல் ரோயி காண்பவரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. அழிவினின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசுவே மீட்டவரே, என் இயேசுவே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே
மறுபடியும் நாங்களுமே துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெயகிறிஸ்து எங்களுக்கு முன்பாக சொல்லுகிறீர், ஒவ்வொரு நாளும் உடைய திவ்ய பிரசனத்தை ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்க உதவி செய்ய ஐயா. உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை வாழ்த்தி அனுப்புகிறான். ஆண்டவரே, இன்றைக்கு சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்றும் தவறி போகாதபடிக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறீர். அதற்காக நன்றி. அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றப்படட்டும். கொடுத்த காணிக்கும் கர்த்தர் ஆசீர்வதியும். மல்கியா 3:10 ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டுமா உடைய ஆசீர்வாதங்களை வருஷிக்கப்படும். அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியிட்டான் ஐயா. துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். God bless you. God be with you. Have a blessed month.